எதிர்நீச்சல் சீரியல்ல சக்தி, ஜனனி 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில குணசேகரன பத்தின ஆதாரங்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வெளியில போயிருக்காங்க. அவங்க வெளியில இருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைச்சு குணசேகரனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. கதிர் கையில வச்சிருந்த விசிட்டிங் கார்டை வீசிட்டு போறாங்க. கரிகாலனை எடுத்து கிழிச்சு போடுறான்னு சொல்லிட்டு போறாங்க குணசேகரன். அது கிழிக்கிறதுக்கு முன்னாடியே ஞானம், டேய் போது நிறுத்தடா வள வளன்னு பேசிட்டே இருக்காத உள்ள போ முதல்ல அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த விசிட்டிங் கார்டு வாசல்ல கிடக்கிறத பார்த்த ஜனனி போய் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நந்தினி, என்ன ஜனனி இது, அந்த விசிட்டிங் கார்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஏதோ பெரிய ஆள், ஆனால் இவர் ஏன் இப்படி தைரியமா துணிச்சலா குணசேகரன் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் இவரோட வீட்டை வந்து விளக்கேட்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க ஜனனி. அப்படியே சொல்ற ஜனனி, இந்த குணசேகர்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் மொண்ட முடியாது. இது தெரியாம அந்த ஆள் பாவம் வந்து வழியை கேட்டுட்டு போயிட்டாருங்கிறாங்க. இல்லக்கா, அவங்க சொன்ன தோரணையை பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும், இந்த சொத்தை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றது. அந்த தோரணையை கேட்கும்போது ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு இவர்கிட்ட இப்படி பேசுறாருன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. அப்படியா, இவனுங்களே ஒரு பிசினாரிக, இவனுங்கிட்ட வந்து இந்த சொத்தை கேட்டிருக்கானுங்களே. ஆனாலும் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு. வழிய வீடு தேடி வந்திருக்காங்கன்னா அவங்களும் ஏதோ ஒரு ஆதாரத்தோட தான் வந்திருப்பாங்க. காரணம் இல்லாமல் இருக்காது. சரி, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். எவனோ எங்கேயோ அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் ஜனனி, நீ வா அந்த விசிட்டிங் கார்டை வீசி தூக்கி போட்டுட்டு வாங்குறாங்க. இல்லக்கா, இது நமக்கு சமயத்துக்கு உதவும் இருக்கட்டுங்கிறாங்க. ஆமா, வந்தது பிஏ தானே வந்தாரு, முதலாளியும் வந்திருக்காருன்னு சொன்னான். ஆனா அவன் காரை விட்டு வரலையே ஜனனிங்கிறாங்க. ஆமாக்கா, உள்ள உட்காந்துருந்தது யாருன்னு தெரியல, அவ்வளோ பெரிய பணக்காரன், இவன் ஏன் நேருக்கு நேராக வந்து பேசல, பிஏ அனுப்பிச்சு வச்சு குணசேகர் கிட்ட பேசியிருக்காங்க, திரும்பவும் வர்றக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க ஜனனி. அப்படியா சொல்ற, சரி எப்படியோ நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைச்சா போதும், எங்கேயோ எவனோ மோதிக்கிட்டு கிடக்கட்டுங்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டிங்களா, ஹோட்டல் கட்டுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஏரியாவை வளைச்சு வாங்கி போடுறேங்கிறாங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 பிரான்ச் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அந்த முதலாளியை பார்த்ததில்ல. இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற முதலாளியை நம்ம பார்க்கறக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம பிஸ்னஸ்க்கும் இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறாங்க ஜனனி. ஜனனி, அப்படியா சொல்ற, அப்படின்னா இந்த விசிட்டிங் கார்டை பத்திரமா வச்சுட்டு வீடு தேடி வந்து வழியை நமக்கு வழி காட்டிட்டு போயிருக்காங்க, அவங்கள போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறாங்க. சரிக்கா, நான் இப்போ போய் அஸ்வினோட அம்மாவை பார்த்துட்டு அவங்க மூலமாக ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு நான் தேடி பார்த்துட்டு வரோம். நானும் தர்ஷினியும் போயிட்டு வரோங்க்கா, நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க. அப்படியே நாங்கள் இந்த ஹோட்டல் முதலாளியும் பார்த்துட்டு வரோங்காங்கிறாங்க. ஆமாம் ஜனனி, மிஸ் பண்ணிடாத, இந்த அட்ரஸுக்கு போய் நம்ம செய்ய போகிற ஃபுட் ஆர்டர் பிஸ்னஸ்க்கு இதுவும் ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும். நம்ம ஒரே இடத்துல இருந்து இவங்க பக்கம் ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமான்னு கூட பார்க்கலாமல்லங்கிறாங்க. ஆமாக்கா, ஆனால் இந்த ஆஃபீஸ்க்கு நம்ம போனது இவங்க யாருக்குன்னு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா இவங்களை தூண்டி விட்டது நம்மளா தான் இருக்கணும், இவங்க கோவம் நம்ம மேலே பாஞ்சிடுங்கிறாங்க. ஆமாம், அவங்க எப்போ தான் பாயாமல் இருக்காங்க. போ ஜனனிலையில் போனால் குற்றம், வீட்டில் இருந்தால் குற்றம், பார்த்தா குற்றம், என்னெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் போகிறதா அவங்களுக்கு தெரியக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நாங்கள் 2 பேரும் நாங்கள் பாட்டு கிளம்புறோம், நீங்கள் எதுவும் பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜனனி தர்ஷினி அங்கேருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. ஜனனி, நீ போகும்போது சக்திக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு. இப்போ ரேணுகக்கா ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணாங்க, சக்தி பார்த்து பத்திரமா போயிட்டானா, போய் ராமேஸ்வரம் சேர்ந்துட்டானான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீ ஒரு தடவை சக்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரேணுகாக்காவுக்கும் தகவலை சொல்லிடு. அப்பப்போ எங்களுக்கும் ஃபோன் பண்ணு ஜனனி, சக்தியை நினச்சா எங்களுக்கு பயமாக இருக்குது, பாவம் அவன் ஒருத்தனே அலைஞ்சிட்டு இருக்கான், ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்கான், இந்த ஆள் வேற அவசகுணமாக இப்படியே திட்டி தீர்த்தாரு, ஆனால் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு பயமாக இருக்குது. இந்த ஆளோட அடுத்த குறி உன்னையும் சக்தியும் வச்சிருக்கிறதா வேற மனசார வாய் விட்டே சொல்கிறாரு. அதனால் நீங்கள் 2 பேரும் எங்கே போய் வந்தாலும் பத்திரமா பார்த்து போய் வாங்கன்னு சொல்கிறாங்க நந்தினி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம், தர்ஷினி என் கூட வரல, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி அஸ்வின் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வழியிலேயே சக்திக்கு ஜனனி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சக்தி, ராமேஸ்வரம் போயிட்டியா, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை ஜனனி, இப்போ தான் நான் அந்த ஏரியா பக்கமே ஒவ்வொருத்தர்கிட்டையா விசாரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது ஒரு நல்ல மவராசன் ஒரு டீ கடையில் சொன்னார், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்மேன் இருந்தாராம், அந்த போஸ்ட்மேனுக்கு இந்த அட்ரஸ் தெரியும், அவரை போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கோயில் பெயரை சொல்லி அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு, போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேங்கிறாங்க. அப்படியா, சரி சக்தி, பார்த்து போ, உன்னை யாராவது கண்காணிக்கிறாங்களா கவனிக்கிறாங்களா இதெல்லாம் பாரு, பார்த்து சேஃபாக போ சக்தி அப்படின்னு சொல்லி ஜனனிக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. சக்தியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனனி, அடையாளம் தெரியாத இந்த ஊரில் நம்மளை யார் பார்க்க போகிறாங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது சக்தி, நீ வெளியில் கிளம்பும் போதே அவர் இந்நேரம் அனுப்பி போட்டிருப்பாரு, நீ ராமேஸ்வரம் தான் போயிருக்கீன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உன்னை கண்காணிக்க சொல்லி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வா சக்தின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதை கேட்ட சக்தியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உனக்கு அப்போவே நான் மெசேஜ் பண்ணுறேங்கிறாங்க சக்தி. சரி சக்தி, பார்த்து போங்கிறாங்க. சக்தி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அட்ரஸ் கேட்டுட்டு போகும்போது பின்னாடியே ஒரு ஆள் கண்டுபிடிச்சதும் உடனே குணசேகருக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயா, உங்களை பற்றின விஷயங்களை ஒருத்தன் வந்து கேட்டுட்டு இருக்காங்கிறாங்க. ஆமாம், ஆள் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க குணசேகரன். சக்தியோட அடையாளங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் குணசேகர், ஓஹோ அப்படியா, என்ன விசாரிக்கிறதுக்கு ராமேஸ்வரம் வந்து இறங்கியிருக்கானா, பாருடா அவன் பின்னாடியே போய்கிட்டு அவன் எங்கெல்லாம் போய் விசாரிக்கிறான் என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா ரொம்ப மீறி போனான்னு வச்சுக்கோ, ஆளையே போட்டு தள்ளிடு, நான் ஒன்றும் கேட்க போகிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க குணசேகரன். இதை கேட்டதும்
அந்த நபரும் சரிங்க ஐயா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவன் பின்னாடியே நான் போய் ஃபாலோ பண்ணுறதா என்னோட வேலைன்னு சொல்லிட்டு சக்திக்கு பின்னாடியே போகிறாங்க. சக்தி அங்கே ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் தேவகிங்கிற ஒரு பொண்ணு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மேன் வீட்டை தேடி போய்கிட்டு இருக்கும்போது வில்லனும் பைக்லேயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படியோ சக்திக்கு தெரிஞ்சு போச்சு. சக்திக்கு தெரிஞ்சு யாரா இருக்கும் இவன், ஒருவேளை நம்மளை பற்றின விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு குணசேகர்கிட்ட போட்டு கொடுத்துருப்பானா. குணசேகர் அனுப்பிச்ச ஆளா இருக்குமா, ராமேஸ்வரம் தானே அவர் வந்துட்டு போனாரு, நிச்சயமா நான் இங்கே வருவேங்கிறது தெரிஞ்சு இங்கே ஏதாவது ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் இவன் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சக்தி அவனையும் பார்த்துட்டு அப்படியே அவனுக்குன்னு தெரியாம அந்த சைடு இந்த சைடு திரும்பி திரும்பி எங்கேயோ போற மாதிரியும் வர மாதிரியும் போய்கிட்டு இருக்காங்க. சக்தி ஒரு வழியா அந்த போஸ்ட்மேனோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. போஸ்ட்மேன் கிட்ட விசாரிக்கும் போது அவரும் உண்மையை சொல்ல வராரு. அந்த நேரம் பார்த்து பின்னாடியே வந்த அந்த நபர் சக்தியை தாக்குறதுக்கு வராங்க. அப்ப மாசி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. டேய் எதுக்குடா இவர் மேல கை வைக்கிற, நம்ம ஏரியாவுக்கு வந்தவர்கிறவரை எதுக்குடா இப்படி அடிக்க வந்த அப்படின்னு கேட்கவும், மாசி உனக்கு எதுவும் தெரியாது, இது ஐயா இந்த ஆளை முடிச்சு கட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்தி, ஓ தகவல் இது வரைக்கும் வந்துருச்சா, அப்போ இந்த ஏரியாவில் தான் ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு, இந்த ஏரியாவை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு உடனே போஸ்ட்மேன் கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த அட்ரஸில் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள நான் பார்க்கணுன்னு வந்திருக்கேன், அவங்க எப்போவோ போட்ட லெட்டர் இப்போ தான் என் கைக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்கிறாரு, அடடா இந்த அட்ரஸ்க்காக வந்திருக்கீங்க, தேவகி அம்மா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களாச்சே, தேவகி அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் இந்த ஊர் தான் அவங்க பேரில் இல்லாதும் பொல்லாதும் பழிய சுமத்துனாங்க, அந்த அம்மா விட்ட கண்ணீர் அளவில்லை, அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த அம்மா இருந்த இருப்பும் எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனால் அந்த அம்மாவோட பேர் சொல்கிற அளவுக்கு அவங்க பெத்த பையன் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சக்திக்கு தூக்கி வாரிப்படுது. என்னங்க சொல்கிறீங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கானாங்கிறாங்க. ஆனால் ஆமாங்க, அந்த அம்மாவோட பேரில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போவாவது ஒரு நாள் அந்த அம்மா இறந்த நாள் வந்து இந்த ஏரியா பக்கம் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் நோம்பி நொடினா துணிமணி கொடுத்துட்டு போவார். தீபாவளிக்கு எங்கள் எல்லாத்தையும் பார்த்து இதோ எங்களுக்கு புது துணி கொடுத்துட்டு போனாங்கன்னு அந்த போஸ்ட்மேன் சொன்னதை கேட்டு சக்திக்கு தூக்கி வரப்போடுது. அப்போ அந்த அம்மா யாரு, குணசேகருக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு போஸ்ட்மேன் கிட்ட விசாரிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த அம்மாவை பற்றி அவ்வளவா தெரியாதுப்பா, ஏதோ லெட்டர் வந்தால் கொண்டு கொடுப்பேன், அவங்களும் லெட்டரை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போட சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவங்கள பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது, அவங்களோட பிறந்த ஊர் சொந்த ஊர் எதுவுமே தெரியாது, ஏதோ கொஞ்சம் வருஷம் இந்த ராமேஸ்வரத்தில் குடியிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்னமோ சோதனை, பாவம் கண்ணீர் விட்டு போச்சு. என் பொண்டாட்டி தான் சொன்னா அந்த அம்மா பேரில் கெட்ட பேர் விழுந்துருச்சு, அவமானம் தாங்க முடியாமல் அந்த அம்மா ஊரை விட்டே போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே போச்சு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த அம்மாவோட பையன் தான் இந்த இடத்துல தான் அம்மா வாழ்ந்தது, இந்த இடத்துல தான் நான் உருவானேன்னு சொல்லிக்கிட்டு வருஷம் ஒரு தடவை இந்த இடத்துல வந்து அமைதியாக ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு போவார். இப்படியெல்லாம் சொல்லும்போது சக்தி அவங்க பையனை எனக்கு பார்க்கணும் போல இருக்குதுங்கிறாங்க. நீ அடுத்த வருஷம் தானே வருவார்ப்பா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்கிறாங்க, எந்த நேரம் எங்கே இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாதுப்பான்னு சொல்லிடுறாங்க போஸ்ட்மேன். ராமேஸ்வரம் வந்ததுக்கு தேவகி அம்மாவை பற்றின விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவங்க பெத்த பையனை கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு வேற சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை நம்ம எங்கேன்னு போய் தேடுறது, அவர் வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவாங்கன்னா இப்போ தான் வந்துட்டு போயிருக்கிறதா வேற சொல்கிறாங்க, இனி அடுத்த வருஷம் தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள பற்றின அட்ரஸோ டீட்டெயிலோ எதுவுமே தெரியாதுன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இது உடனே ஜனனி கிட்ட சொல்கிறாங்க. ஜனனி அதை கேட்டுட்டு சரி சக்தி இன்னும் எதுக்கும் 2-3 பேர்த்த விசாரிச்சுப்பாரு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீ பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க ஜனனி. சரி ஜனனி நீ போன காரியம் என்னாச்சுங்கிறாங்க. இன்னும் எந்த தகவலும் இல்லை, நான் இப்போ தான் அஸ்வின் வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்கேன், இன்னும் அவங்க அம்மாவை பார்த்து பேசி அந்த அஸ்வின் இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. சரி ஜனனி பார்த்து பத்திரமா போ, உனக்கு பின்னாடியே வேறு யாராவது ஆளுங்க வராங்களான்னு கண்காணி, இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஒருத்த வண்டியில் வந்துட்டு இருந்தான், என்னை தாக்க வந்தான், அப்போ அந்த நேரம் பார்த்து தான் போஸ்ட்மேன் என்னை காப்பாற்றினாரு, காப்பாற்றி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான், இந்த விவரத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க ஜனனி, ஆனால் இன்னும் முழுசாக அந்த அம்மா யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஃபோட்டோ கூட கிடையாதுங்கிறாங்க. சரி சக்தி சரி பார்த்து பத்திரமா வந்துடுன்னு சொல்லிட்டு ஜனனி ஃபோனை கட் பண்ணுறாங்க. தர்ஷினி ஜனனி 2 பேரும் அஸ்வின் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜனனி ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாருங்கம்மா, இந்த அஸ்வின் இந்த மாதிரி செய்வான்னு யாருக்கும் தெரியல, முதல்ல ஆதாரத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னான், அப்போவே அவன் எங்ககிட்ட அந்த ஆதாரத்தை கொடுத்துருந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, எல்லாம் நாங்கள் பார்த்துருந்துருப்போம், ஆனால் அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்து பணத்தை வாங்கினா அதையும் நாங்கள் பார்த்தோங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த கொஞ்ச நாளாகவே உங்கள் வீட்டு கல்யாணம்னு சொல்லி இந்த ஹெவினும் அஸ்வினும் போவாங்க வருவாங்க, அவங்க கிட்ட ஒரு பொம்பளை வந்து பேசிட்டு இருந்தா, தனியாக போய் பேசுவானுங்க, நானும் கூட என்னடா ஏதுடான்னு கேட்டேன், ஆனால் அப்போவெல்லாம் உண்மையை மறைச்சிட்டான், ஆனால் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறான்னு எனக்கு தோணுச்சு, அப்போ கூட நான் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், டே கெட்டவங்களோட சாவகாசம் வேண்டாண்டா, இந்த வேலையை ஒழுங்காக நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இதையெல்லாம் கேட்காம இப்படி அல்ப ஆயுசில் அந்த ஹெவினும் போய் சேர்ந்துட்டு அவனோடவே இந்த அஸ்வினும் போய் சேர்ந்துட்டாங்கிறாங்க. சரிம்மா, இந்த அஸ்வின் ஃபோட்டோவெல்லாம் எடுத்திருப்பான்ல, அதெல்லாம் அவன் எங்கே வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இதோ அந்த ரூமில் அந்த பொட்டிக்குள்ள தாம்மா எல்லாம் போட்டு வச்சிருப்பான், மற்றபடி அவன் ஏதோ பெருசாக வச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு பெரிய கடையெல்லாம் இல்லை, அவங்க அப்பனும் தனியை போட்டு குடிச்சு செத்தே போயிட்டான், ஏதோ இந்த ஃபோட்டோ எடுத்து பழகிருந்தான், இந்த கேமரா வச்சுக்கிட்டு ஏதோ 2 பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு
நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் சிக்கி சீரழிஞ்சு இப்படியே அல்ப வயசில் போவான்னு நான் நினச்சி பார்க்கலையேன்னு அஸ்வினோட அம்மா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜனனியும் தர்ஷனியும் சரிங்கம்மா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவன் எங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பென்ட்ரைவை இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அது வீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ இல்லை அவன் லேப்டாப்லேயோ இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க. பாருமா, அதை பற்றி எனக்கு என்ன தெரிய போகுது, நீங்களே பாருங்கள், இதுதான் அவனோட ரூம்பு, அவன் பொட்டிக்குள்ளே இருக்கிறது இந்த பொருளெல்லாம் தான், இதில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விடுறாங்க. தர்ஷனியும் ஜனனியும் ஹெவினோட பொருள் அத்தனையும் எடுத்து கலைச்சு எல்லாமே நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குணசேகர் வீட்டு கல்யாண ஆல்பம் ஒன்று கிடைக்குது. அப்பாடா, இவ்வளவு நேரமாக தேர்ந்துக்கு இப்போ ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு ஜனனிக்கு அப்போ தான் பெருமூச்சு விடுறாங்க. தர்ஷினி பார்த்துட்டு, சித்தி இது கல்யாண கேஸ்ட் அருவிக்கரிசி மாட்டின விஷயம் மட்டும்தான் இருக்கு, ஆனால் நம்ம வீட்டில் கிடைச்ச ஆதாரம் எதுவும் இதில் இருக்கிற மாதிரி தெரியலையேங்கிறாங்க. தர்ஷினி தேடுவோம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜனனி. தர்ஷினியும் ஜனனியும் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகுது. அந்த கொஞ்ச நேரத்தில் வீட்டில் விசாலாட்சியும் இல்லை, சக்தியும் இல்லை, ஜனனி தர்ஷினி இவங்களும் இல்லை. ரேணுகாவும் ஹாஸ்பிட்டலில் ஈஸ்வரிக்கு பக்கத்தில் இருக்காங்க. நந்தினி, தர்ஷன், பார்கவி இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நந்தினியும் பார்கவியும் ரூம்குள்ளே ஏதோ துணி மடிச்சிட்டு இருக்கும்போது தர்ஷன் மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. அன்புக்கரசி யாருக்கும் தெரியாமல் சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு, அப்பாடா வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தர்ஷன் மட்டும் மேல் மாடியில் தனியாக உட்காந்துருக்கான். இப்போ போய் ஒரு சின்ன கலாட்டா பண்ணிட்டு வந்துடலான்ட்டு அன்புக்கரசியை மாடிக்கு போனதும் தர்ஷன் உட்காந்துருக்காரு. எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் கண்ணை பொத்திக்கிறாங்க. யாருது, பார்கவியா அப்படின்னு சொல்லி கையை தடவி பார்க்குறாரு தர்ஷன். தர்ஷன் யாருன்னு கையை பிடிச்சு இழுத்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அன்புக்கரசி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்த தர்ஷனுக்கு சரியான கோவம் வருது. ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இந்த பக்கம் அன்புக்கரசி அடியை வாங்கிக்கிட்டு சரியான ரகலை பண்ணிட்டு மாடியிலேருந்து கீழே ஓடி வராங்க. வந்ததும் இங்கே குணசேகரன், ஏமா என்னாச்சு, எதுக்குமா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. மாடியில் நான் துணிக்காய் போட்டிருந்தேன், அதை எடுத்துகிட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்போ தர்ஷன் என் கண்ணை பொத்திட்டான். அதுக்கப்புறம் டே தர்ஷா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி தான் பண்ணுவேன், நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அவெல்லாம் எப்படி விளையாடணும் அப்படி தான் விளையாடுவேன்னு என்கிட்ட வம்பு பண்ணனா. நான் மாமா சொல்லியிருக்காங்களே என்கிட்ட பேசாதுன்னு, நீ எதுக்கு பேசுறேன்னு நான் சொன்னேன். ஆனால் இவன் கேட்குற மாதிரி தெரியல, என்கிட்ட வரம்பு மீறி நடந்துக்கிட்டான்னு அநியாயமாக போய் சொல்கிறாங்க அன்புக்கரசி. இது கேட்ட குணசேகரன் அன்புக்கரசியோட பேச நம்பிக்கிட்டு, டேய் தர்ஷா இங்க வாடா, இந்த பிள்ளைகிட்ட உனக்கு என்னடா, அவளை தான் வேண்டான்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து அந்த விடியா மூஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேல, திரும்பவும் இந்த பிள்ளைகிட்ட எதுக்குடா வம்பு பண்றேங்கிறாங்க. தர்ஷன் நடந்த உண்மைகளை சொல்லும்போது அங்க யாரும் கேட்குற மாதிரி தெரியல. நந்தினி ஓடி வராங்க. டே தர்ஷா என்னடா ஆச்சுங்கிறாங்க. இவ போய் சொல்றா சித்தி, நான் அமைதியா தான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன், இவ தான் வந்து என் கண்ணை பொத்தனா, அதுக்கப்புறம் என்கிட்ட வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு நான் பலார்னு ஓங்கி கன்னத்துல ஒரு அறை விட்டுட்டேங்கிறாங்க தர்ஷன். இதை யாரும் நம்புற மாதிரி இல்லை. தர்ஷனுக்கு மறுபடியும் கோவம் வந்து அன்புக்கரசி அடிக்கிறதுக்கு போறாங்க. இதை பார், இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டில் இருந்தா மரியாதை கெட்டணும், மரியாதையா வீட்டு விட்டு வெளியே போங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகரன், டே என்னடா சொல்லிட்டு இருக்க, இது யார் வீடு, நீ என்ன சொல்றது, மரியாதையா நீ ஏதோ கட்டிக்கிட்டு வந்து கூட்டியாந்து வச்சிருக்கியே, இவளை இழுத்துக்கிட்டு வெளியே போ, முதல்ல இந்த நிமிஷமே நீ வெளியே போயாகணும், இருக்கக்கூடாது அப்படின்னு குணசேகரன் முடிவா சொல்றாரு. இது கேட்ட தர்ஷன், நான் போக மாட்டேங்கிறாங்க. போகலினா கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன். என்னடா ஆளாளுக்கு என்னையே மிரட்டிட்டு என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த அன்புக்கரசி இங்கே தான் இருப்பா, நீ அவளோட வாழ்ன்னு முடிவு சொல்லிட்டியல, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை ஒட்டிக்கிட்டு வந்த இவளும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே நட முதல்ல அப்படின்னு பாருங்கப்பா. சக்தி வெளியே போனவன் தொலைஞ்சிட்டான், தர்சனை அடிச்சு துரத்துங்கிறாங்க குணசேகரன். பார்கவி 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. என்ன நடக்குது